வணக்கம் அண்ட் வெல்கம் டு விப்புரா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸ் ஹூக் அண்ட் லூப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் பார்த்துடலாம். ப்ரிவியஸாக கிளாஸை யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா முந்தைய கிளாஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நூல் ரெட்டையாக நூல் எடுத்து அதை ஊசியில் கோர்த்துக்கணும். 4 வர மாதிரி இந்த மாதிரி ரெட்டையாக கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறமா அதை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி 4 நூலாக உங்களுக்கு வருங்க. இப்போது இந்த 4 நூலையும் சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி எண்ணாட் போட்டுக்கலாங்க. எந்த இடத்துல நம்ம ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இந்த ஹூக் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடியிலிருந்து ஊசியை விட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாங்க. ஊசியை அந்த ஹோலில் வழியாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த துணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 நூல் அளவுக்கு துணியை எடுத்து இந்த மாதிரி அந்த ஹோல் வழியாக இந்த பக்கமாகவே இப்படி விட்டு இப்படி விட்டிங்கன்னா நாட் விழுந்துருங்க டைட்டாக. அது உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. அதே மாதிரியே திருப்பி ஒரு 3 தடவை இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஊசியை சுற்றி ஹெம்மிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே எடுத்திங்கன்னா டைட்டாக உங்களுக்கு நாட் விழுந்துருங்க. இப்போது இந்த பக்கம் ஹோலை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஹோலை அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நாம் திருப்பி இந்த பக்கமாக விட்டு நீடில் விட்டுட்டு இப்போ இந்த ஹோல் வழியாக இந்த சைட்லேருந்து எடுப்போங்க. இப்போ நம்ம இந்த ஹோலை தைச்ச மாதிரியே அந்த இன்னொரு ஹோலையும் ஸ்டிச் பண்ணிடலாங்க. இந்த துணியில் ஒரு 2 நூல் சேர்ந்தாப்பில் எடுத்து இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றி இப்படி எடுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். உங்களுக்கு ப்ளவுஸ் டைட்டாக ப்ளவுஸ் ஹூக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கிளாஸை கட்டாயம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ளவுஸ் ஹூக் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண தேவைப்படும். பேபி ஃப்ராக்கு அப்புறம் பெட்டிக்கோட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் தேவைப்படும். அப்புறம் ஸ்கர்ட் ஏரியாவில் தேவைப்படும். பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுங்க. இந்த மாதிரி அவுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3-4 ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் ஹூக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நகல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இங்கே ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஹூக் நகலாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அந்த ஹெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ஹூக்குள்ளே இப்படி விட்டுருங்க. ஊசியை விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே தள்ளி வச்சு இந்த இடத்துல ஒரு நெருக்கமாக இந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா கெட்டியாக டைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் உங்களுக்கு நகலாது. இந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஹூக்கை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் நாட்டுங்க 2 நூல் சேர்ந்தாப்பில் கிளாத்தை துணியை எடுத்துகிட்டு இப்படி ஊசியை எடுத்திங்கன்னா சின்னதாக அந்த ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதில் ஊசியை விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நாட் போட்டாச்சுங்க. ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து நாம் இந்த லூப் ஹூக்கை ஸ்டிச் பண்ண போகிறோங்க. இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் ஹூக் ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் இப்படி அடியிலேருந்து ஊசியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே பேட்டர்ன் தாங்க ஒரு 2 நூல் சேர்ந்தாப்பில் துணியில் இப்படி குத்தி இப்படி எடுத்து இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துருங்க. இதுக்கும் அதே மாதிரியே ஒரு 3-4 உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவையோ அத்தனை தடவை நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ப்ளவுஸ் ஹூக் ஸ்டிச் பண்ணியாச்சு. கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெம்மிங் ஸ்டிச் ட்ரை பண்ணிங்களான்னு கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்ததையும் ட்ரை பண்ணிங்களா, ப்ரெஸ் பட்டன்ஸ் எல்லான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இப்படி விட்டுறணுங்க. ஒரு 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா விட்டுட்டு இந்த சைட் இந்த ஹோலில் அதே மாதிரியே இப்போது நம்ம எடுக்கணும். எடுத்து இதுலேயும் அதே மாதிரியே ஒரு 3 நாட் போட்டுக்கணுங்க. கட்டாயம் எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஹேண்ட் ஒர்க் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உதவும். ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சுட்டு கடைசியில் உங்களுக்கு ஹூக் வைக்க தெரிலன்னா உங்களுக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும். அதனால் இது இப்போயே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுடைய கிட்ஸ் ஸ்கர்ட் இல்லை பெரிய பொண்ணுங்களுடைய ஸ்கர்ட் தைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கர்ட் ஹூக் வைக்க தெரிலனாலும் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இப்போ நம்ம இந்த
லூப் ஹூக்கையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ உள்ளே இந்த பக்கமாகவே குத்தி பின்னாடி அதுக்கு என் நாட் போட்ட மாதிரியே இதுக்கும் என் நாட் போட்டுடலாம். இருங்க இந்த திருப்பி காட்டுறேன். மாதிரி குத்திட்டு இப்படி ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதில் இந்த நீடில் விட்டு இப்படி எடுத்திங்கன்னா என் நாட் விழுந்துருச்சு. ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. இந்த ஹூக்கையும் இந்த லூப் ஹூக்கையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேதாங்க நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணி தைக்கணும். அதே மாதிரி இந்த ஹூக்கை வந்து கவுத்தி வச்சு தைச்சிடக்கூடாது திருப்பி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹூக்கை நான் மாட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி தாங்க ப்ளவுஸில் இந்த மாதிரி கவர் ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் ப்ளவுஸ் ஹூக் அண்ட் லூப் ஹூக் ஸ்டிச் பண்ணணும். கட்டாயம் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த லூப் ஹூக்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்புங்க. இது திரும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹூக்கில் இங்கே ஹெட்டுக்கிட்ட தைச்சிங்கன்னா அதே மாதிரியே இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் தைங்க. நடுவில் தைச்சிடாதீங்க. நடுவில் தைச்சிங்கன்னா ஹூக் மாட்ட உங்களுக்கு சிரமமாக இருக்குங்க. இந்த லூப் ஹூக் இல்லைன்னா துணி நூல் இருக்கு இல்லையா, நூலை வச்சு எப்படி இந்த லூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறது, ஹூக் மாட்டுற லூப் பண்ணுறதை நம்ம பார்த்துடலாங்க. அதே மாதிரியே அடியிலேருந்து இந்த ஊசி எப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான் உங்களுக்கு என்ன தையல் என்ன டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த ஹூக் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இப்படி வச்சு தையல் போட்டுருங்க. தைச்சதுக்கப்புறமா ரொம்ப டைட்டாக தைச்சிடாதீங்க. டைட்டாக தைச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஹூக் மாட்ட சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே ஒரு தையல் போட்டுக்கோங்க. திருப்பி இன்னொரு ஸ்டிச் இதையே அதே இடத்துல எந்த இடத்துல குத்துனீங்களோ இன்னொரு ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதையுமே ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயாகவே இருக்கட்டும். அப்போ தான் ஹூக் மாட்டுறதுக்கும் உங்களுக்கு போய் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விழுற மாதிரி தைச்சிட்டு திருப்பி அதே இடத்துல அடியிலேருந்து ஊசியை எடுத்துருங்க. ஊசியை எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த 8 நூலாக இருக்கு இல்லையா, இந்த நூலில் இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, இதை இப்படி இந்த ஊசிக்கு மேலே வர மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். இதே மாதிரியே நாட்டாக நீங்கள் எண்ட் வரைக்கும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பழைய பேட்டர்னில் நீங்கள் தைக்கிற மாதிரி அந்த ஹூக் உடைய லூப் வந்து லூப்க்கான நாட் விழ ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், அழகாக உங்களுக்கு நாட் விழுந்திருக்கும். தைச்சதுக்கப்புறம் தெரியும். இதே மாதிரியே இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் தைச்சிட்டே வந்துடுங்க. இப்படியே நாட் போட்டுட்டு வந்துடுங்க. ஆரம்பத்தில் பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹூக் கிடைக்காதப்ப, எஸ்எஸ் ஹூக் கிடைக்காதப்ப இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இப்போ நாம் கடைசி நாட்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ இந்த நாட்டை போட்டு நாம் இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இந்த நீடில் இந்த பக்கமாக நீங்கள் குத்திடுங்க. குத்தி எடுத்து திருப்பி பின்னாடி என் நாட் போட்டோன்னா இந்த லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருங்க, என் நாட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஒரு 2 நூல் அளவுக்கு இப்படி எடுத்து இந்த ரவுண்டில் ஊசியை விட்டு எடுத்திங்கன்னா என் நாட் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக விழுந்துருச்சுங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண இந்த லூப் இருக்கு இல்லையா, இதில் இந்த ப்ளவுஸ் ஹூக்கை நம்ம மாட்டி செக் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் ஹூக்குங்க. அதோடைய லூப் ஹூக் இதை வந்து பார்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐனும் சொல்லுவாங்கங்க. இப்போ நம்ம இந்த ஹூக்கை ஸ்டிச் பண்ண போயிடலாம். இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக்குக்கு ஒரு மார்க் அண்ட் இந்த ஹூக்குக்கு ஒரு மார்க். இந்த ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அதே மாதிரியே 4 நூல் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு அதே பேட்டர்ன் தாங்க தைச்சதுக்கு அப்புறமா 2 துணி அடியிலேருந்து வர மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த நூலை இந்த ஊசியை சுற்றி விட்டுட்டு இப்போ எடுத்திங்கன்னா ஒரு நாட் உங்களுக்கு அழகாக விழுந்துடும். டைட்டாக விழுந்ததுக்கப்புறமா இதே மாதிரியே இந்த இடத்துல வச்சு இதையும் ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. இந்த ஹூக்கை நம்ம மெயினாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கிட்ஸ் ஸ்கர்ட்டில் யூஸ் பண்ணுவோங்க. அதுவும் யூனிஃபார்ம் ஸ்கர்ட்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுடைய ட்ரௌசர் நிக்கர்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பேண்ட், அடல்ட் ஸ்கர்ட் அண்ட் பேண்ட்லேயுமே இந்த ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இதையும் கட்டாயம் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இனி அடுத்து வர கிளாஸஸ் எல்லாத்துலேயும் தேவைப்படும். ஒரு 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதே ஹோல் வழியாக விட்டு இப்போ இங்கே ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த வழி எடுக்க போகிறோங்க. இப்போ இந்த ஹோல்லையும் இதே மாதிரியே எடுத்துகிட்டு அந்த இடத்துலையும் ஒரு 2 நூல் அளவுக்கு துணியில் இப்படி எடுத்து இந்த ஹோல் வழியை இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த நூலை இந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசியை சுற்றி இதே மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ஹூக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. இந்த ஹூக் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா டைட்டாக இருக்கும்.
அதே மாதிரி பாவாடை தாவணி இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட சிலர் வந்து இந்த ஹூக் யூஸ் பண்ணுவாங்கங்க. முந்தி தான் வந்து ரோப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் ஹூக் பேட்டர்னுக்கே மாறிட்டாங்க பலர். இப்போது இதே மாதிரியே இந்த இதுலேயே 3 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா இப்படி விட்டு இந்த ஆப்போசிட்டில் இந்த ஹோல் இருக்குல்லையே, அப்போ இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம இந்த 3வது ஹோலையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் ஏன் கான்ட்ராஸ்டான நூல் போட்டு தைச்சிருக்கேன்னா, உங்களுக்கு தெரியணும்னு, நீங்கள் வந்து என்ன கிளாத் இருக்கோ என்ன கலரோ அந்த கலரில் தாங்க நூல் போட்டு தைக்கணும். அப்போ தான் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியாது. இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இந்த லாஸ்ட் ஹோலையும். இப்போ இந்த சைடே விட்டு நீங்கள் என் நாட் போட்டுக்கலாம். என் நாட் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து தைக்கும்போது உங்களுக்கு இது இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா, இந்த சென்டரில் ஹோல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 2 ஸ்டிச், அதே மாதிரி இந்த பக்கமும் விட்டு 2 ஸ்டிச் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக்கில் என் நாட் போட்டுடலாம். இல்லை இப்படியே போதும் அப்படின்னாலும் விட்டிங்கனாலும் போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே சிம்பிளாக இப்படி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டில் நீங்கள் ஊசியை வெளில விட்டு எடுத்திங்கன்னா என் நாட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம இந்த ஸ்கர்ட் ஹூக்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிம்பிளான வேலை தாங்க. இதையும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்து வர கிளாஸஸ்லாம் நம்ம அடுத்ததே டெய்லரிங் கிளாஸில் வந்து ஸ்டிச்சிங் தான், மெஷினுக்கு போயிடுவோம். இனி தைக்க போகிறது எல்லாத்துக்குமே இந்த எல்லாமே ஹூக்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைப்படும். கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் பட்டன் இந்த ஹூக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே இந்த ஸ்கர்ட் ஹூக் இருக்கு இல்லையா, இதோடைய லூப்பையும் நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிடலாங்க. அதே மாதிரியே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுங்க. இதுக்கும் அதே மாதிரியே 2 நூல் அளவு எடுத்துகிட்டு வச்சு விட்டிங்கன்னா நாட் விழுந்துருங்க. இதே மாதிரியே இதையும் ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஹூக் எந்த இடத்துல ஸ்கர்ட் ஹூக் வச்சிங்கனோ அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க எப்போவுமே இந்த லூப் ஹூக்கையும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுவும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாலே நல்ல டைட்டாக இருக்கும். இப்போ கீழேயும் இதே மாதிரி ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதில் 3 ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இந்த இதில் இந்த ஹோல்லையே அப்படியே விட்டு இப்போ அந்த ஹோலில் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இந்த சைடும் அதே மாதிரியே ஒரு 3 ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் கீழே பின்னாடி என் நாட் போட்டிங்கன்னா இதுவும் கம்ப்ளீட் ஆயிருங்க. அவ்வளோதான், லாக் விழுந்துருச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதை கட்டாயம் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்குன்னா நீங்கள் ஸ்கர்ட் ஹூக்லாம் கட்டாயம் ஸ்கர்ட் தைக்கும்போது தேவைப்படுங்க. அவ்வளோதான், சிம்பிளுங்க. 3 தடவை இங்கே தையல் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு விட்டு யூஸ்வலாக நம்ம போடுவோம் இல்லையா, அதே பேட்டர்னில் என் நாட் பின்னாடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்கர்ட் ஹூக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸ்கர்ட் ஹூக்கோட லூப்பை எப்போவுமே இந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வைக்கணும். இந்த மாதிரி பின்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தான் தைக்கணும். இதை வந்து திருப்பி வச்சும் தைச்சிடக்கூடாதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கர்ட் ஹூக்கை இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. நாம் இப்போ ஹேண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரன்னிங் ஸ்டிச், ஹெம்மிங் ஸ்டிச், அப்புறம் பட்டன் அண்ட் இந்த லூப் ஹூக்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஹேண்ட் ஒர்க் ஓவர் ஆயிடுச்சு. நீ அடுத்த கிளாஸே பார்த்தீங்கன்னா மெஷின் தாங்க. மெஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அடுத்து என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம சொல்லித்தரோன்னு சொன்னோமோ அது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம கிளாஸஸில் நம்ம கற்றுக்க போகிறோங்க. இனி அடுத்த கிளாஸஸ் கண்டினியூவஸாக எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்டோட கொஷின் என்னென்னா, இன்றைக்கி நம்ம எத்தனை டைப் ஆஃப் ஹூக் தைக்க கற்றுக்கிட்டோம், இது ஃபஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின் என்னென்னா, ப்ளவுஸ் ஹூக்குக்கு எத்தனை டைப் ஆஃப் லூப் நம்ம தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்றத எனக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம கிளாஸஸோடைய வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணதெல்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா அதையும் பார்த்து கற்றுக்கங்க. அடுத்து வர கிளாஸஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.